நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா காரைக்குடியில் அழகப்பா ரோடு காலேஜ் ரோடில் இருக்க கருப்பட்டி காஃபி ஷாப்பில் தான் இருக்கோம். இவங்க வந்து ரொம்ப நல்ல ஆத்தென்டிக்கான கருப்பட்டி காஃபி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கருப்பட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நல்ல ஹீமோகுளோபின், நல்ல ரத்த ஓட்டம், ரத்த விருத்தி, அனிமியாங்கிற டிசீஸே இல்லாமல் போயிடும் கருப்பட்டியில் சாப்பிட்டோம்னா. அதே மாதிரி இன்றைக்கி ஒயிட் சுகர் வந்தனால தான் பல டிசீஸ், ஒயிட் சுகர்னால நிறைய பேருக்கு டயபெட்டிக்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த ஒயிட் சுகர்லேருந்து மாற்றாக நம்ம நாட்டு சக்கரை கருப்பட்டிக்கு நம்ம போயாகணும். இங்கே நிறைய விஷயங்கள், சிறுதானிய உணவுகள், அதே மாதிரி உளுந்து, அதே மாதிரி முளைக்கட்டிய பயிருன்னு சொல்கிற வந்து ஸ்ப்ரவுட்ஸு, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை இங்கே கஸ்டமர்ஸ்க்கு மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை போய் நம்ம இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி. கருப்பட்டி காஃபி கொடுத்துட்டாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செமையாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கருப்பட்டி காஃபி எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே உள்ள மாஸ்டர் வந்து பண்ணி காமிப்பாங்க. மாஸ்டர், ஒரு கருப்பட்டி காஃபி போடுங்க பார்க்கலாம். ஸோ கருப்பட்டி, அதான் கருப்பட்டியா? கருப்பட்டி சரி, இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுங்க, எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும். இன்னும் நான் கருப்பட்டி வந்து கம்மி, காஃபி ஸ்ட்ராங்காக. ஸோ அவ்வளோதான், கருப்பட்டி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக போட்டு பக்காவாக கொடுத்துட்டாங்க. சூப்பர். இப்போ நம்ம கருப்பட்டி காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு பேக்கரி செக்ஷனே வச்சுருக்காங்க. இது பற்றி என்னென்னு சொல்லி சந்தோஷ் சொல்லுவாங்க. சந்தோஷ் வணக்கம், இதை பற்றி சொல்லுங்கள், என்னென்னு சொல்லுங்கள். இதுவெல்லாம் வந்து கருப்பு உளுந்து நெய் லட்டுகள் மேலே உள்ளது 6 இது சிறுதானிய லட்டுகள். அடுத்து வந்து இது வந்து மஸ்கோத் அல்வா, இது முந்திரி அல்வா, இது 3வது உள்ளது பிளெயின் அல்வா, 4வது நெய் அல்வா, 5வது கருப்பட்டி அல்வா. நம்ம கல்ல கருப்பட்டி அல்வாவும் முந்திரி அல்வாவும் ஃபேமஸ்ஸு. கொஞ்சம் கருப்பட்டி அல்வா தொன்னையில் வச்சு கொடுங்க. அது பேர் தொன்னை தானே? தொன்னை தான். இங்கே நீங்கள் வந்து பிளாஸ்டிக்லாம் கொடுங்க. அதெல்லாம் இல்லை, தொன்னை. அது மாதிரி பஜ்ஜி இதெல்லாம் வைக்கும்போது வாழை இலையில் வச்சுருவோம். ஸோ இதான் பார்த்துக்கிறீங்க, இதான் கருப்பட்டி அல்வா. பயங்கர மனமே பயங்கரமாக இருக்குது. நன்றி. ஸோ அடுத்து கீழே என்னென்ன இருக்குது? அடுத்து வந்து இது நாட்டு சக்கரை லட்டு, நம்ம கல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டில் உள்ளது இதுதான். சரி. அதுக்கப்புறம் கொய்யாக்காய் மைசூர் பாக்கு, கேரட் பாதாம் மைசூர் பாக்கு, அடுத்து வந்து அத்திப்பழம் மைசூர் பாக்கு, கருப்பட்டி மைசூர் பாக்கு, பலாப்பழம் மைசூர் பாக்கு. நம்ம கல்ல கருப்பட்டி மைசூர் பாக்கும் அத்திப்பழம் மைசூர் பாக்கும் டேஸ்ட்டில் அடிச்சுக்க முடியாது. நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இந்த பேக்கரி செக்ஷனில் இதெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம், நன்றி. சரி, ரைட். இப்போ சமோசா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணே, சமோசா தானே? சுட ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வடை, பஜ்ஜி எல்லாமே போடுவீங்க அண்ணா? இங்கே எல்லாமே தொன்னை அந்த மாதிரி இதில் தான் கொடுக்குறாங்க. தொன்னை, வாழை இலை. நம்மளுக்கு தெரியும் வாழை இலை எவ்வளவு நல்லது, வாழை இலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இங்கே வந்து தொன்னைங்கிற ஒரு விஷயம், இது தொன்னை வந்து இதில் எதில் பண்ணது? இலை தான், பூவரச இலையில் பண்ணது. இது வந்து வாழை இலையில் சாப்பிட்றதே உடம்புக்கு நல்லது. நிறையா ஆன்டி மைக்ரோபியல் இருக்குது. இப்போ ஜெர்மனியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
நம்ம வாழை இலையெல்லாம் விட்டு நம்ம வெளியில் போய்கிட்டுருக்கோம். திரும்ப நம்ம வாழை இலையில் சாப்பிடணும், அதே மாதிரி தொன்னை இந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லாத பொருள்களில் வந்து கொடுக்குறனால சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இந்த கருப்பட்டி ஷாப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. மிகப்பெரிய நல்ல விஷயம் அது. அதே மாதிரி சிறு தானியங்கள், நிறையா சிறு தானியங்கள். இன்றைக்கி இந்த நிலக்கடலை வந்து ஆண்மை விருத்தி, ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிஸ்தா பாதாம் தான் சாப்பிடணும் இல்லை, நிலக்கடலை ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸு, இங்கே ஸ்ப்ரவுட்ஸ்னு ஒரு விஷயம், முளைக்கட்டிய பயிர், இது வந்து ரொம்ப ப்ரோட்டீனு, புரதச்சத்து நிறைந்தது. இதை கொடுக்குறாங்க. இது கவுனியும் இப்போ யாரும் அவ்வளோதான் சாப்பிட்றதில்ல. கவுனிங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம். தயிர் வடை இருக்குது, சாம்பார், சுண்டல், கான், இது மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்களை, நல்ல உடம்புக்கு நல்ல தர விஷயங்களை இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஒயிட் சுகர்னால் எவ்வளவு நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட் சுகர்னால் இப்போ ஒயிட் சுகருக்கு அப்புறம் டயபெட்டிக்குங்கிறது ரொம்ப அதிகமாகிருச்சு. இப்போ வந்து நம்ம மாற்றாக வந்து நாட்டு சக்கரை கருப்பட்டிக்கு நம்ம போயாகணும். ஏன்னா இனிமே வந்து இந்த டயபெட்டிக்குங்கிறது ஒரு பெரிய நோயாகவே உருவாகிட்டு இருக்கு. ஸோ வந்து அதுக்கு மாற்றாக வந்து கருப்பட்டியில் வந்து மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, போனுக்கு நல்லது. மெக்னீஷியம் வந்து பலதரப்பட்ட நன்மைகள், நோய் எதிர்ப்பு சக்தி, அதே மாதிரி கருப்பட்டியில் சுண்ணாம்பு சத்துகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒயிட் சுகரை விட்டுட்டு நம்ம கருப்பட்டிக்கு போகணும். சந்தோஷ், இங்கே என்னென்ன நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இங்கே என்னென்ன கொடுக்குறீங்க? அந்த ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பீட்ரூட் அல்வா, ரெண்டாவது கருப்பட்டி தொதல் அல்வா, இது பருப்பு போலி, கருப்பு கொண்டக்கடலை, தேங்காய் போலி, வாழைப்பூ வடை ரெண்டுமே. இது வந்து உளுந்த வடை. கீழே ஐட்டம் வந்து இது ஸ்வீட் கார்ன், பட்டாணி மசாலா, சாம்பார் வடை, தயிர் வடை, கவுனி அரிசி, மிக்சிங் பயிறு, வேர்க்கடலை, பாசி பயிறு. சரி, அதே மாதிரி வந்து சுண்டலில் வடை போட்டுலாம் கொடுப்பீங்களா? சுண்டல் வந்து வாழைப்போடை போடுவோம், உளுந்த வடை, ஆனியன் போண்டா போடுவோம். ஆனியன் போண்டாலாம் போடுவீங்க. பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி அது மாதிரிலாம் கொடுப்பீங்க. ரொம்ப நன்றி.